பிரசங்கத்தினுடைய தலைப்பு உத்தம ஜீவியம். உலகத்தில் நாம் உத்தமமாக ஏன் வாழணும், அப்படி உத்தமமாக வாழாவிட்டால் என்ன நடக்கும், ஆண்டவர் எப்படி எச்சரிக்கிறார், வேதத்தில் உள்ளவர்களை எப்படி எச்சரித்தார் என்று நாம் இன்றைக்கு ஆபிரகாமனுடைய வாழ்க்கையை வைத்து நாம் சில விஷயங்களை பார்க்க போகிறோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக, உன் தேவனாகிய, இந்த வசனத்தை போடுங்கப்பா மேல, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அதுக்கு முன்னால உள்ள வசனம் பின்னால உள்ள வசனத்தை வாசி. இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் அது எப்படிப்பட்டதுன்னு மேல இருக்குல்ல, கண்டினியூஷன். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும் போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின் படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். நீ போய் சேர்ற அந்த தேசத்துல, அந்த தேசத்தில் இருக்கிற மக்கள் சில அருவருப்பான காரியங்களை செய்வாங்க, நீ அதை செய்யாத. தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களையே கர்த்தர் துரத்துகிறார் என்றால், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பு உத்தமனாய் இருக்க கடவாய், இல்லையா உன்னையும் துரத்துவார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நீ இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் உன்னையும் கர்த்தர் என்ன செய்வார்? நீ இருக்கிற இடத்திலிருந்து உன்னை கர்த்தர் துரத்துவார். நிலையற்று அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும். அதனால தான் அவர் சொல்றாரு, நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அல்லேலூயா. ஆம், அந்த உத்தமனாய் இருக்க கடவாய் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரசங்கமாக நான் முன்னால் வைக்க போகிறேன். ஆராதனைக்கு வர்றது எதுக்காகன்னா, நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கப்பட்டு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் செதுக்கப்பட்டு மெருகேற்றப்படுவதற்காகத்தான் நாம் ஆராதனைக்கு வருகிறோம். கடமைக்காகவோ பேருக்காகவோ ஆராதனைக்கு இல்லை. ஜீவனை கொடுத்த தேவனை நான் ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த அன்பினால் தேவ சமூகத்துக்கு வரணும். தேவனுடைய அன்பு இல்லாமல் நீங்கள் செய்கிற கொடுக்கிற எந்த ஒன்றும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது இன்னும் சொல்ல போனா அது பாவம் ஆகும். சில தசமாகலாம் கரெக்டாக கொடுப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆசீர்வாதமே வராது. ஏன் ஆசீர்வாதம் வராது அப்படின்னா, கொடுக்கிற நோக்கம் தவறாக இருக்கும். ஒரே நோக்கம்தான், கர்த்தருக்கு கொடுக்கிறது ஒரே நோக்கம்தான், அன்பு. அதை தாண்டி வேற ஒன்றுமில்லை. வசனத்துக்கு கீழ்ப்படிதல், அந்த அன்பை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஆராதனைக்கு வருகிறோம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு மீட் காட். நான் தேவனை ஆராதனையிலே சந்திக்க நான் வருகிறேன். தேவனை சந்திக்க வரும்போது எப்படி வரணும்? சர்வ வல்லமையுள்ள தேவனை சந்திக்க எப்படி வரணும்? எவ்வளவு பயத்தோட வரணும், எவ்வளவு நடுக்கத்தோட வரணும், எப்படி வரணும்னு பைபிளில் சொல்லியிருக்கு. என் சமூகத்துக்கு வரும்போது நீ ஒரு நாள் வெறுமையா வராத. இது ஆண்டவருடைய கட்டளை. எனக்கு முன்னால நீ வரும்போது ஒரு கால நீ வெறுமையாக வரக்கூடாது. என்னை பற்றும் பயம், என்னை குறித்த பயத்தோடு அந்த பயம் உன்னை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே ஒரு எழுப்புதல் இல்லாமல் மங்கி கிடக்கிறது காரணம் என்ன? நீங்கள் எல்லாம் பிந்தி வர்றது காரணம் என்ன? உங்கள் உள்ளத்தில் ஆண்டவரை குறித்த பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, அன்பும் இல்லை. பிந்தி பிந்தி போகிறதுனால என்ன நடந்துரும்? ஒரு நாள் உனக்கு சம்பவிக்கும் போது அன்றைக்கு தான் நீ உணர்வ, ஐயோ நான் இதுவரைக்கும் தப்பு செய்தேன், தவறிழைத்து விட்டேனே. அன்றைக்கு தான் அந்த ரியலைசேஷன் வரும். அன்றைக்கு காலம் கடந்து போயிடும், நஷ்டங்கள் வந்துடும். ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு தீமை செஞ்சிடக்கூடாதுன்னு பயப்படாதீங்க. அவர் தீமை செய்கிறவர் அல்ல, ஆனால் அவர் நன்மை செய்கிறவர். அவருடைய நன்மையை உதாசீனப்படுத்தாதீங்க. அவர் மேல அன்பு வைத்து அந்த அன்புனால செய்யுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறது அன்புனால ஆராதிங்க. காணிக்க நீங்க 2 காசு போட்டாலும் அதை பத்தி கர்த்தருக்கு கவலை இல்லை. ஆனா அதை எப்படி நீங்க செலுத்துறீங்கிறது முக்கியம். நம்ம உள்ளத்தை தான் கர்த்தர் பார்ப்பாரு. பாருங்க, நம்முடைய எல்லா தேவைகளையும் நம்ம பூர்த்தி செஞ்சிருவோம், ஆனா தேவனுடைய பிரமாணத்தை மட்டும் நம்ம கை கொள்ள மாட்டோம். அதை கர்த்தர் பார்க்கிறார். அப்ப நம்ம எதுக்காக கொடுக்கிறோம், எதுக்காக செய்கிறோம்? அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒவ்வொன்றையும் அவர் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய போக்கு வரத்து செய்கை எல்லாம் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியாமல் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம், கர்த்தருக்கு தெரியாமல் ஒன்றையும் செய்ய முடியாது. எனக்கு மறைத்து நீங்கள் நிறைய பேசலாம், ஆனால் கர்த்தருக்கு மறைவாக நீங்கள் ஒன்றும் பேச முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். அப்படின்னா என்ன? அதுக்கு மேலே சொன்ன அத்தனை அருவருப்பான காரியம் எந்த ஒன்றும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதே சபையில் ஆத்தங்கர பள்ளிவாசல்ல போய் குறி கேட்க போன ஒரு ஆள்கிட்ட நான் சொன்னேன், தவறான காரியத்தை செய்கிறீர்கள். ஆராதனைக்கும் வர்றீங்க, ஆத்தாங்கர பள்ளிவாசலுக்கும் போறீங்க, இதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியாது, ஜாக்கிரதைன்னு எச்சரித்தேன். அது கேட்கல. ஒரு நாள் அதிகாலையில் அவர் ஃபோன் பண்ணுறாரு, அபாயகரமான மரணம் என் மகளுக்கு. அது மரணம் எங்கன்னா ஆஸ்பத்திரியில். எப்படின்னா ரொம்ப ரொம்ப படுபயங்கரமான ஒரு மரணம். அப்புறம் விழுந்தடிச்சு ஓடணும். ஊழியக்காரன் உங்களுக்கு எதுக்காக கர்த்தர் கொடுத்துருக்கார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் பிசகுகள் தவறுகள் வராமல் உங்களை எச்சரித்து சரியாக நடத்துறதுக்காகத்தான். நான் திரும்ப திரும்ப எச்சரித்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு தெரியாமல் அங்கே போகிறது இங்கே போகிறது, குறி கேட்குறது, அங்கே போய் ஏதாவது ஒன்று கேட்டு வர்றது, இது விபரீதத்தில் முடியும், ஜாக்கிரதைன்னு சொன்னேன். கேட்கல. ஆஸ்பத்திரியிலேயே மண்ணெண்ணெயை ஊற்றி தீய வச்சு அங்கே தற்கொலை. அல்லேலூயா. ஒரு நிமிடத்தில் உன்னை தவற வைக்கிறதுக்கு சாத்தான் பின்னாலே வந்துகிட்டு இருக்கான், ஜாக்கிரதை. நேரே காலையில் ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க. நம்ம சபையில் உள்ளவங்க இல்லை, வேற ஒரு சபை. நான் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்த காரில் ஏறுறேன். காரில் ஏறும்போது அந்த காரு டோருக்கிட்ட அந்த சகோதரி வர்றாங்க, பாசமாக கீழே நிற்கிறாங்க. எனக்கு அவங்கள பார்த்த ஞாபகம் கூட இல்லை. ஐயா தோத்திரம் தோத்திரம் தோத்திரன்னு சொன்னதான் அப்படியே கண்ணில் கல்யாண வீட்டுக்கு வாசலில் அழுக அழுக அழுக, அப்படி அழுக. பாசமாக தான் எனக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க, இன்னாரு அப்படி. அந்த அம்மா சொன்ன அந்த காரியத்தை கேட்டுட்டு, தினந்தோறும் என்னை ஒரு 9 மணிக்கு கூப்பிடுங்க, செபிப்போம், விடுதலை தருவார்னு சொன்னேன். நேற்று காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க,
அந்த கல்யாண ரிசப்ஷனில் ஒரு 5 நிமிஷம் நான் பிந்திருந்தா நீங்கள் போயிருப்பீங்க. இல்லை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் முந்தி போயிருந்தாலும் போயிருப்பீங்க. கரெக்டான நேரத்தில் அந்த வாசலில் நீங்கள் காரில் ஏறி கதவை அடைக்கவும் ஆண்டவர் என்னைய கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தினார். நான் அதை இவ்வளோ நாள் சிந்திச்சு பார்த்தேன். அன்றைக்கு நான் உங்களை சந்தித்திராமல் இருந்திருந்தால் நான் தற்கொலை பண்ணி செத்திருப்பேன். என் துன்பம் அவ்வளோ பயங்கரமான துன்பம். இதற்குள்ளே நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். ஒரு நொடி பொழுது என் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். நொடி பொழுது. அந்த சகோதரி சொன்னது, அவங்க நல்ல கவர்மெண்ட்ல ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்காங்க. தற்கொலை பண்ணி சாகணுங்கிற மனநிலையில தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு ராத்திரி ஜெபிக்க 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 நானே இப்போ ரொம்ப மாறிக்கொண்டு வருகிறேன். இப்போ தான் சொன்னாங்க, நான் என்ன சபைக்கு போகிறீங்க, அங்கேயே போங்க, ஒரு ஆராதனை விடாமல் நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு ஜெபத்தில் உதவி செய்யணும். நான் ஜெபிக்கிறதுனால எங்கள் சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, நான் உள்ளே விட மாட்டேன், வரவும் வேண்டாம், நீங்கள் போகிற இடத்துக்கே போங்க. ஆனால் உங்களுக்கு விடுதலைக்காக ஜெபிக்கிறேன்னா இதை மாதிரி ஒரு 2-3 காரியத்துக்கு ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. இடைவிடாமல் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த விடுதலையை கர்த்தர் கொடுப்பார். சிங்கப்பூரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சொன்னேன். அல்லேலூயா, ஆமென். சாப்பிட முடியல, தூங்க முடியல, வேலை செய்ய முடியல, என்னால் வாழவே முடியல. என் மகளுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருக்கு. நான் உயிரோடு இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் ஜெபம் பண்ண அந்த ஆவி என்னை விட்டு நீங்கி நான் வாழணும், நான் சாதிக்கணும், நான் கர்த்தருக்காக வாழணுங்கிற வைராக்கியம் எனக்குள்ளே பெருகிறது. அல்லேலூயா, ஆமென். ஒரு நிமிஷம் டிலே பண்ணியிருந்தாலும் அந்த ஜீவன் போயிருக்கும். அதுதான் நான் சொல்றேன், நீ பிந்தாத. உன் வாழ்க்கையில கரெக்டா ஆண்டவர் உனக்கு நேரத்தை குறித்து உன்னை காப்பாற்றும்படி கிரியை நடப்பித்துக் கொண்டு வருகிறார். உன் தாமதத்தினாலே வீணான சிக்கலுக்குள்ள போய் நீ சிக்கிக் கொள்ளாத. அல்லேலூயா, ஆமென். தாமதம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. அமெரிக்காவில் ஒரு அம்மா விமானத்துக்கு வராங்க, பிந்திட்டாங்க. 15 நிமிஷம் பிந்திட்டாங்க. ஃப்ளைட்டுக்கு போகிற கேட் எல்லாம் மூடிட்டாங்க. வந்து நின்று போராடுறாங்க, அழுகிறாங்க. வயசானது. நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுமா, எங்களுடைய தவறுனால தாமதமானால் நாங்கள் பரிகாரம் பண்ணிடுவோம். உங்களுக்கு நாங்கள் 3 மணி நேரம், இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு 3 மணி நேரம் கொடுக்குறாங்க, டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு 2 மணி நேரம் கொடுக்குறாங்க. கடைசி நேரத்தில் வராதீங்க, பேக்கேஜ் செக் பண்ணணும், வெயிட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், செக்யூரிட்டி செக் பண்ணணும், இமிக்ரேஷன் செக் பண்ணணும். இந்த 3 செக்கும் முடித்து அதுக்கப்புறம் ஃப்ளைட் கேட்டில் போய் உட்காந்து 6 ஹவர் அத்தனை பேர் வந்த பிறகு 10 நிமிஷத்துக்கு ஃப்ளைட் கிளம்புறதுக்கு 15 நிமிடத்துக்கு முன்னால் உள்ளே அனுப்பி எல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் விமானம் போகும். அதுக்கு தான் உங்களுக்கு டைமிங் கொடுக்குறோம். நீங்கள் அவ்வளவு டைமிங்கை எடுத்து 15 நிமிடம் பிந்தி வந்திருக்கிறீங்க. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. வேற டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோ ரூபாய் நஷ்டம். ஒவ்வொரு தாமதமும் உனக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கும் என்பதை மறந்து விடாத. நான் என்னுடைய 28 வயசுலேருந்து 1983 இருந்து நான் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
அட்வான்ஸாக போய் ஃப்ளைட்டில் அந்த ஏரோட்ரமில் உட்கார்ந்துருப்போமே ஒழிய ஒரு நாள் கூட பிந்தினது கிடையாது. பிந்திட்டோமா நம்ம பணம் போயிடும். ஒரு நிமிஷம் பிந்தக்கூடாது. எந்த இடத்துல எந்த நாட்டிலையும் சரி, தாமதம் என்பது அது நமக்கு நஷ்டத்தை கொண்டு வரும், கஷ்டத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், இழப்புகளை கொண்டு வரும். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இஸ்ரேலில், சிங்கப்பூரில், மலேசியாவில், மஸ்கட்டில், துபாயில், அபுதாபியில், இலங்கையில் நான் பிரயாணம் பண்ணியில் அந்த நாடுகள் எல்லாம் ஒரு இடத்துல கூட ஒரு நாள் டிலே பண்ணதில்லை. அட்வான்ஸாக போய் அங்கே நின்றுவோம், அங்கே போய் உட்கார்ந்துருக்கலாம், ஆனால் பிந்தக்கூடாது. நேரம் போகிறது தெரியாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இல்லை அப்படின்னா இந்த கால தாமதம், டிலே என்பது நம்முடைய வருமானத்தை பாதிக்கும், வாழ்க்கையை பாதிக்கும், நம்முடைய போக்கை பாதிக்கும், நிறைய விஷயங்கள் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை பாதிக்கும், நிறைய காரியங்களை நமக்கு பாதிப்புகளை கொண்டு வரும். தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் தாமதமாகாதீங்க, அதுலேயும் உத்தமமாக இருக்க நீங்கள் பழகுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். ஆண்டவர் அறியாத ஜனத்துக்கு அல்ல, ஆண்டவரை அறிந்த ஜனத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:2. நீ விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை சாவதற்கேதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு கிரியையும் பார்க்கிறார். நீங்க பேசுகிறத கேட்கிறார், நீங்க செய்கிறத பார்க்கிறார். உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் என்னை என் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று? அந்த அறிவுள்ளவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்ப்போம். இனி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அதான் நான் சொல்கிறேன், தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது இப்படி பக்கத்தில் குசூசன்னு பேசுறது, இங்கே பேசுறது, கண்ணடிக்கிறது, சிமிட்டுறது, கர்த்தர் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறார். உன் போதகர் உன்னை கவனிக்காவிட்டாலும் உன்னை ரட்சித்த தேவன் உன் மேலே உள்ள அக்கறையினால, அன்புனால உன்னை காப்பாற்றணுங்கிறதுனால கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நிறைய நேரங்களில் நம்ம தப்பு வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளை தப்பு வைத்து கைப்பிடித்து, நான் உன்னை கைப்பிடித்து நடத்துவேன் சொல்றாரு, நான் உன்னை சுமந்து கொண்டு செல்கிறேன் சொல்றாரு. உன்னிடத்திலே சாவுக்கு ஏதுவானவைகள் என்ன இருக்கு? உன் விசுவாசம் செத்துக்கிட்டு இருக்கா? உன் வைராக்கியம் செத்துக்கிட்டு இருக்கா? தேவன் பேர்ல நீ வைத்த அன்பு செத்துக்கிட்டு இருக்கா? நீ ஆண்டவர் மேல கொண்டிருந்த அந்த பாசம், ஆண்டவருக்காக உன்னை செய்யணுங்கிற அந்த வைராக்கியம், அது செத்துக்கிட்டு இருக்கா அல்லது உயிரோடு இருக்கா? உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய காரியங்கள் நேரப்பட வந்து அவர் சமூகத்தில் இருக்கணும், அதுல நீ செத்துக்கிட்டு இருக்கியா? அது அல்லது அந்த டைமிங் உனக்குள்ள செத்து போச்சா? அல்ல தேவனுக்கு கொடுக்கிற விஷயங்கள்ல இருந்ததான முற்காலத்தில் இருந்ததான அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு செத்து இருக்கா, உயிரோடு இருக்கா?
பிறருக்கு நன்மை செய்வது செத்து போச்சா? பிறருக்கு உதவி செய்வது, நற்கிரியைகள் செய்வது உயிரோடு இருக்கா, செத்து போச்சா? கஷ்டப்படுறவங்களுக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லணும், சுவிசேஷம் அறிவிக்கணுங்கிற அந்த எண்ணம், அந்த வைராக்கியம் உனக்குள்ள இன்னும் உயிரோடு இருக்கா, செத்து போச்சா? ஆண்டவர் கேட்கிறாரு, சாகிறதற்கேதுமாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. தேவன் மேல வைத்த அன்பு, தேவன் மேல வைத்த நம்பிக்கை, விசுவாசம், அவருக்காக கனி கொடுப்பது, அவருக்காக வாழ்வது, இதெல்லாம் எப்படி இருக்கு? உயிரோடு இருக்கா, செத்து போச்சா? அதைத்தான் ஆண்டவர் கேட்காரு, சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை நீ ஸ்திரப்படுத்து. ஆராதனை என்ன தெரியுமா? நம்முடைய குறைகளை உணர்த்தி நம்மளை இன்னும் நல்லா வாழ வைக்கிறதுக்கு தான் ஆராதனைகளை பாடுகிறோம், துதிக்கிறோம், வசனம் சொல்கிறோம், சாட்சி சொல்லுகிறோம். அதுக்கு மேற்கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறதற்கு செய்தியை நாம் கேட்கிறோம். சும்மா பாதி கேட்டு பாதி உட்கார்ந்து தூங்கிட்டு போறதுக்கு அல்ல, அல்லது ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து மொபைலை பார்த்துக்கிட்டு ஆலயத்தில் உட்காந்துட்டு வேற எதையாவது வாசித்துக்கிட்டு யோசித்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அல்ல. நீங்க ஆலயத்தில் உட்கார்ந்து வேற எந்த காரியம் செய்தாலும் உங்க மூளை மழுங்கி போயிடும். ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறத தவிர வேற எதையும் செய்யக்கூடாது. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா? இங்க வந்து நீங்க பண்ணுகிறதெல்லாம் வெளியில உங்க வேலையில உங்க தொழில அங்க ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னால செய்கிற காரியம் பின்னால வந்து அது பிரதிபலிக்கும். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறாரு, உன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடியவைகளை இந்த கடைசி காலத்தில் 2 காரியம் அரிதாக இருக்கும். அநேகருக்குள்ள செத்து போகும், அநேகருக்குள்ள மின்னிக்கிட்டு இருக்கும், அநேகருக்குள்ள நல்லா இருக்கும். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு, 2வது விசுவாசம். அன்பு தனிந்து போகும், அன்பு இருக்கவே இருக்காது. அன்பு இல்லை அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவி வாழ முடியாது. சத்ருவன் நடுவில் வந்து உட்கார்ந்துருவான். அன்பு தான் முக்கியம். அதற்கு அடுத்தாற் போல விசுவாசம். இந்த கடைசி காலத்தில் அறிவு பெருக்கும், சயின்ஸ் பெருக்கும், தொழில்நுட்பம் எல்லாமே பெருத்துறோம். அந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுவோம். அந்த ஜெபத்தில் இருந்தே காலத்தை ஓடிட்டு போவோம். ஆனால் இப்போ அப்படி அல்ல. அந்த காலங்கள் எல்லாம் அந்த 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 விசுவாசம் எல்லாம் இன்னைக்கு தொலைந்து போய்கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2ஐயும் ரொம்ப அபியாசப்படுத்தி காத்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அன்பு என்பது மிக 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 முக்கியம். உங்க மேல அன்பு இல்லைன்னா நான் உங்களுக்கு போதகராக இருக்க முடியாது, இடைவிடாமல் ஓட முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. அன்புதான், அந்த அன்புதான் நமக்கு ரொம்ப பிரதானம். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நான் சொல்றத உணர்றீங்க? உணர்ந்தவங்க கையை வைத்து காட்டுங்க பார்ப்போம். அன்பு பிரதானம். கணவன் மனைவி, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அன்பு இல்லை. பிள்ளைகள் பெற்றோர் அன்பு இல்லை. சகோதர சகோதரிகளுக்குள்ள அன்பு இல்லை. எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னுடைய சகோதரியினுடைய பிள்ளைகள் எல்லாரும் எங்ககிட்ட இருக்கிற அந்த பாசத்தையும் அன்பையும் அந்த பேச்செல்லாம் பார்த்துட்டு
அவர் போய் ஃபோன் பண்ணார், நீங்கள் ஒரு நாள் ஒரு சென்டராக இருக்கிறீங்க, நீங்களும் பாஸ்டர் அம்மாவும், உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்கள் உங்கள் மேலே இவ்வளவு அன்பாக இருக்கிறாங்களே, காரணம் என்னன்னு கேட்டார். எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் மாமாட்ட அத்தைக்கிட்ட கேட்டு சொல்கிறேன், இல்லை பாசையாட்ட கேட்டு சொல்கிறேன். உங்களையே சுற்றி நாங்கள் ஒரு 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் உங்கள் வீட்டில் இருந்தோம். நாங்கள் ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டே இருந்தோம். உங்களை சுற்றி சுற்றியே அவர்கள் எல்லாம் வருகிறதை பார்த்தேன். உங்கள் 2 பேரையும் அவ்வளவு கனம் பண்ணுகிறார்கள், அதையும் நான் பார்த்தேன். அதுக்கு ரகசியம் என்ன? நான் அவர்கிட்ட சொன்ன, வேற ஒன்றும் ரகசியம் இல்லை, அவங்க மேலே நாங்கள் வச்சிருக்கிற அன்பு, அவர்கள் மேலே நாங்கள் வைத்திருக்கிற அன்பு. அந்த அன்புனால தான் எங்கள் மீது அன்பாக இருக்கிறார்கள். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் மூடும், சகலத்தையும் கொடுக்கும். ஆடிக்கு ஒரு தடவை ஃபோனு, அமாவாசைக்கு ஒரு தடவை ஃபோனு, அன்பெல்லாத்தையும் நீங்கள் பராமரிக்க முடியாது. 10 நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு ஃபோன் பண்ணி ஒருவரை விசாரிக்கணும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும். அப்படி விசாரிப்பு இல்லை அப்படின்னா அந்த கேப், நமக்கும் மற்றவர்களுக்கு இருக்கிற கேப் விசாலமாயிரும், விரிவாயிரும். திரும்ப இணைக்கிறது கஷ்டம். என் கையில் ஞானசானம் எடுத்து இந்த சபையில் வளர்ந்த சிலர் வெளியில் போய் டச் இல்லாமல் இருக்கிறது நிமித்தம் அவர்களுக்குள்ள ஒரு அன்பற்ற நிலை, ஒரு வழி பிசகி போகும்போது எச்சரிக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆள் கிடையாது. நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், பாரு, இந்த உலகத்தில் உன்னை கண்டிக்கிறதுக்கும் உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னா அது நான் ஒருத்தன் தான். என்ன சொன்னா தெரியுமா? இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதருங்கிற கான்செப்டெல்லாம் நான் நம்புறதில்லை அங்கிள் அப்படின்னு. ரொம்ப வேதனைப்படுவேன். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் நம்மளை பெத்தெடுத்த ஒரு தாய் தகப்பன் உண்டு. அந்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். தாயை ஏசி தாய்கிட்ட சண்டை போட்டு பண்ணுறவங்க கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்குமா, நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு. அதனால தான் தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. 2வது, ஆவிக்குரிய தாய் தகப்பன். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கணும், ஆவிக்குரிய ஒரு மென்டர் இருக்கணும், நம்மளை வழிகாட்டி நடத்துகிறவங்க இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய தலைவன் இருக்கணும். இப்போ எனக்கு 3மே, எங்கள் 2 பேத்துக்குமே இந்த 3மே ஒரே நபராக அமைந்து விட்டார்கள். ஆனால் சிலருக்கு ஆவிக்குரிய தகப்பன் தாய் வேற இருப்பாங்க. பட் அதே நேரத்தில் ஆவிக்குரிய தலைவர்களும் ஆவிக்குரிய மென்டரும் வேற வேற இருப்பாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் அது வேணும் அப்படின்னா, ஒரு PhD படிக்கணும் அப்படின்னா அந்த PhD படிப்பில் சேர்ந்த உடனே ஒரு வருஷம் போன உடனே நம்ம ஒரு மென்டரை தெரிந்தெடுத்து அவங்ககிட்ட கொடுக்கணும். யூனிவர்சிட்டிலேயோ காலேஜ்லேயோ எனக்கு இன்னார் தான் கைட் பண்ண போகிறாங்க, என்னை வழிகாட்ட போகிறாங்க, இந்த தீசிஸை நான் எழுதி முடிக்க போகிறேன், இவங்க தான் எனக்கு அறிவுரையாளர், எனக்கு விரிவுரையாளர், எனக்கு புத்தி சொல்கிறவங்க, என்னை கைட் பண்ணுறவங்க அப்படின்னு நம்ம ஒருத்தரை தெரிந்தெடுக்கணும். அவங்ககிட்ட போய் கேட்கணும், சார் ப்ளீஸ் கேன் யூ பி எ மென்டர் ஃபார் மீ, எனக்கு நீங்கள் மென்டராக இருக்க முடியுமா? அவங்க ஒரு வேளை பிஸியாக இல்லைன்னா ஓகேம்மாங்க, இல்லைன்னா நோ ஐ கேனாட் பி எ மென்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம அடுத்த ஆள் யாருன்னு பார்க்கணும். அவங்க யூனிவர்சிட்டினால் அங்கீகரிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். அவங்க சரின்னு சொன்னால் அவங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும்.
அவங்களுடைய டெசிக்னேஷனை போட்டு அவங்க லெட்டர் பேடில் இன்னாருக்கு இந்த தீசிஸை நான் கைட் பண்ணுறதுக்கு நான் மென்டராக இருக்கிறேன். ஐ அக்ரி டு பி அ மென்டர் டு கைட் தி ஸ்டூடெண்ட். ஏன்னா ஒரு 3 வருஷம் அவங்களுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணணும். நம்ம எழுதி கொண்டு போய் கொடுக்கணும். அவங்க அதை திருத்துவாங்க, சரி இல்லைன்னா அடிச்சிருவாங்க, திரும்ப எழுத சொல்லுவாங்க, திரும்ப எழுதணும். அப்படியே நம்மளை திருத்தி கடைசியில் ஒரு நல்ல ஒரு தீசிஸ் வடிவத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்க தான் மென்டர். இந்த அடிப்படையில் யார் இருக்கிறாங்களோ, ஊழியக்காரனானாலும் விசுவாசியானாலும் உருப்பட்டு நித்திய ஜீவனில் போய் சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், தான் தோன்றித்தனமாக நான் நினைச்ச மாதிரி செய்வேன், நான் எனக்கு நானே பாஸ்டர், நானே ஜோம் பண்ணிக்கிடுவேன், நானே என்னை ஆசீர்வதிச்சுக்கிடுவேன், நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னா அது யாரும் தடுக்க மாட்டாங்க. கர்த்தரும் தடுக்க மாட்டார். நீ அப்படியே செய்யணும், ஆண்டவர் விட்டுருவார். நீ செய்கிற ஒவ்வொன்றிலையும் உனக்கு தோல்விகள் ஏற்பட்டு உன்னுடைய தவறை சுட்டி காட்ட ஆள் இல்லாததுனால படுகுடியில் போய் விழுந்த பிறகு கையை உயர்த்தினாலும் உன்னை தூக்கி விடுறதுக்கு அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சேதமடையாமல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் செம்மையாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்மை தட்டி கொட்டி வழி நடத்துகிற ஒருவர் இருக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அந்த ஏற்ற நேரத்தில் நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த இடத்துல நம்மளை ஒரு கொட்டு இப்படி எல்லாம் இப்படி இதை செய்யக்கூடாது, இப்படி போனோம். எத்தனை தான் நமக்கு அனுபவங்கள் இருந்தாலும் கூட ஒன்றை செய்யும் போது அதை இன்னும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்து செய்கையில் அதில் நமக்கு ஒரு வெற்றியை கத்த தருகிறார். தோல்வி என்பது நமக்கு வரவே வராது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதில் தோல்வி வந்துடும். அப்புறம் முட்டிக்கிட்டு தான் போய் குனியணும். நமக்கு அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய அனுக்கிரகத்திற்கு நமக்கு வழிகாட்ட கர்த்தர் ஒரு ஆளை நம்மளை வச்சிருக்காரு. அவங்கள நம்ம கனம் பண்ணணும். அல்லேலூயா, ஆமென். சொன்னதை கேட்கணும். கேட்டால் தான் நம்ம தவறான வழியில் போக மாட்டோம். இல்லை நம்மளை தவறான வழியில் கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம சிலர் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வளர்ந்து வருகிறது சிலருக்கு பிடிக்காம இருக்கும். அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. நன்மை செய்கிறது போல தீமை செய்து விடுவார்கள். சிலர் அழிக்கணும்னு நினைக்கும் போது கூடவே இருந்து வீரப்பனை எப்படி கொண்டாங்க? அவனுக்கு பாய்சன் வச்சு தான் அவனை கொண்டாங்க. அடுத்தது கூடவே இருந்து உதவி செய்கிறது மாதிரி உதவி செய்து அவன் கூட பயணித்து வரும்போது நாங்கள் என்ன இடத்துல வந்துக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி அந்த நபர்களுக்கு அவங்க வந்து சுட்டு பிடிச்சாங்க. கூட இருக்கிறவன் துரோகம் பண்ணுவான், ஜாக்கிரதை. நம்ம கூடவே பழகிருப்பாங்க. எங்களுடைய ஊழியத்தில் எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட சிலரே எங்களுக்கு கன்னியாகவும் துரோகிகளாகவும் மாறி இருக்கிறார்கள். விசுவாசிகள் மட்டுமல்ல, ஊழியக்காரரும். ஆனால் நாம் அதில் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் நம்மளை அந்த இடத்துல வழி தப்பி வேற வழியில திருப்பி அவருடைய கைக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவன், சத்துருவின் கைக்கு தப்பு வைக்கிற ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உன்னை புகழ்வது போல புகழ்ந்து, நீ இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, நீ தான் எல்லாம் என்று உன்னை புகழ்ந்து எல்லாம் கூட மாட்டி விட்டுட்டு எல்லாம் ஓடி போயிடுவான். நீ மாட்டிக்கிடுவ, அவன் தப்பி போயிடுவான். அல்லேலூயா. கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இல்லை அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்களே கொதவளை அறுத்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆவிக்குரிய உலகத்திலே எப்படின்னா
அந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. இதிலெல்லாம் யாருடைய கையிலையும் சிக்காம, பிசாசுடைய தந்திரங்களுக்கு நீ சிக்காம, ஆளாகாம, அழிக்கப்படாம இருக்கணும்னா உன்னுடைய முழங்கால் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உனக்கு கர்த்தர் பார்த்து பேசும்போது உனக்குள்ளே சாகிறதற்கு ஏதுவானவர்களை நீ ஸ்திரப்படுத்தணும். என் நம்பிக்கை முன்னாலே ஆண்டவர் மேல வச்ச அந்த அன்பு எப்படி இருக்கு? 1971 நான் ரட்சிக்கப்பட்டேன் டிசம்பர். அந்த 1971 நான் ரட்சிக்கப்பட்டு என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஞானசான உடன்படிக்கை பண்ணி அபிஷேகம் பெற்று அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்புல எனக்கு குறைந்திருக்கிறதா கூடி இருக்கிறதா நான் என்னையே சோதித்து பார்ப்பேன். வைராக்கியம் செத்துக்கிட்டு இருக்கா, உயிரோடு இருக்கா? ஊழியம், தாகம், ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய அன்பு எனக்குள்ள it is in a dying condition or it is alive. அது உயிரோடு இருக்கா அல்லது மரித்து கொண்டிருக்கிறதா? மகளே, மகனை சிந்தித்து பாரு. உனக்குள்ள இருக்கிற விசுவாசமும் உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் தேவன் பேரில் நீ வைத்த அன்பும் அவர் மேல வைத்த வைராக்கியமும் அவருக்காக ஒன்றை செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் உனக்குள் செத்து கொண்டிருக்கிறதா அல்லது அது ரிவைவ் ஆகி உயிரோடு இருக்கிறதா என்று நீ யோசித்து பார். சாவுக்கேதுவாய் இருக்கிறவைகளை சிறப்படுத்து. அல்லேலூயா. காசும் பணமும் நம்ம கண்ணை மறைச்சிரும். காசு பணம் வரும் பொழுது பக்தி போயிடும், கர்த்தரை தேடுறது போயிடும், வைராக்கியம் போயிடும். நல்லதானே இருக்க. இப்போ என்ன நமக்கு குறைவு? இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்கலனா என்ன? ஒரு நாள் நீ கர்த்தர்கிட்ட ஜெபிக்கலனாலும் அது உனக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வீக்னஸை கொண்டு வந்துடும், பலவீனத்தை கொண்டு வந்துடும். ஒரு ஆராதனையில் நீ வந்து பங்கெடுக்கலனாலும் அது உன் வாழ்க்கையில் பெரிய வீக்னஸை கொண்டு வரும். ஒரு ஆராதனை. எங்கள் மாமியார் எங்கள் வீட்டில் ஒரு வாரம் இருக்கிறாங்க. சனிக்கிழமை என்கிட்ட வந்து கேட்காங்க, என்னை பாளையங்கோட்டையில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், நாளைக்கு ஆராதனை இருக்குது, ஆராதனையை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு. நான் ஏன் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அதனுடைய பிரான்ச் சர்ச்சு தான் இது அப்படின்னு. அந்த பேச்சை இருக்கப்படாத நான் ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டான். எனக்கு ஏன் இடத்துல போய் ஆராதிக்கணும்? அப்படியெல்லாம் மருமகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அந்த சபைக்கு கிளை சபைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இங்கே என்னால் ஆராதிக்க முடியாது. உடனே காரில் ஏற்றி கொண்டு இங்கே விட்டுட்டு வந்துட்டோம். ஏன் தெரியுமா? அவங்க இடத்துல ஆராதிச்சா தான் அவங்களுக்கு திருப்தி. ஆராதனைங்கிறது கடமையை கழிக்கிறதுக்கு இல்லை. நான் நம்ம சபையில் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இப்போ அவங்க இல்லை. ஆராதனையை இப்படி மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் ப்ரோக்ராமுக்காக நான் போகிற இடத்துல அங்கே போயிடுவோம் பாஸ்டர், இங்கே போயிடுவோம் பாஸ்டர், நாங்கள் ஆராதனைக்கு போயிடுவோம் பாஸ்டர், அதெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த சோலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியாது, நான் விட்டுருவேன். ஆனால் பின்னால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்பு வரும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அதெல்லாம் காது கொடுத்து கேட்குறதுக்கு அந்த நேரத்தில் நமக்கு மதியே வராது. அப்படி பண்ணி 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 ஆவிக்குரிய சாரத்தை இழந்து, ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையை இழந்து கடைசியில் பார்த்தா ஒரு பின்மாற்றத்தினுடைய எல்லைக்கு போயிட்டாங்க. நான் வந்து எத்தனை இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணாலும் வரவேற்புக்கு ஆள் இருக்கு, கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் போக மாட்டேன். ஒரு வருடத்துக்கு அதிகபட்சம் 3 தடவை இல்லை 2 தடவை, இல்லையா வேண்டாம். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி உங்களோட ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உங்களுக்குரிய வார்த்தை என்னிடத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார்.
உன்னை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உன்னை ரிவைவ் பண்ணுகிற வார்த்தை, உன்னை திடப்படுத்துகிற வார்த்தை, உனக்குள்ளே சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை திடப்படுத்தும்படி உன்னோடு பேசுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குரலமா கத்தியானா ரதியாந்தார ஏகமாத்தியா கோசோ பத்தியா தோரமியா சிம்பல ஹந்தல ரெட்டியனலர கரமா ஆரபல ரக்கத்தாராடி ஆரால ரவிகவா ஆவியானவர் நம் மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறார். தம்பல ரெச்சக்கா கண்ணை மூடி கையை தட்டி ஜெபிக்க ஆரம்பி. வேடிக்கை பார்க்காத, இது ஜெப வேலை. உண்மையிலே ஆவியானவர் இறங்கி வருகிறார். அறிவில கலர தெய்யம் தர ஷபல பல பல ரதியா அரமர கபல ரதியம் தர ரபா அக்கரபல ரபக்கமா கையை தட்டி கத்தர துதிங்க. வேடிக்கை பார்க்கிற இடம் அல்ல. ரமினா ஹராத்தி சுரந்தால் அரக்கன மகாத்தியாரால ரபக்கமா ஹந்தர 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 ஹந்தல ரபவுல ரபா அமாரால் அரக்கன தூரம் யாரால் அரக்கன மாசியாரா மேம்பலப ஷபர பல பல ரதி துகரா கனம கரந்தால ரப்பர கராதி இங்கர பல ரிக்கரப ஷபர பல ரதி யாரபா முரபா கந்தர ரபௌ ஷபர பல பலப. மகளே, உன்னை எச்சரிக்கும்படியான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். உன் நடவடிக்கைகளை மகளே கவனிக்கும்படி கர்த்தர் வார்த்தைகளை கொடுக்கிறார். உன்னுடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கும்படி, உன்னுடைய உள்ளம் பூரிக்கும்படி, வேதனைப்பட்டு வந்திருக்கிற உனக்கு தைலம் போட்டு தடவுகிற மாதிரி அந்த நல் வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார். துலக்கமா சியாராதியா நாத்துனம் யாராலபியா அம்பரபால ரீஷால ரபிகமரம். இதெல்லாம் ஆவிக்குரிய பந்தங்கள். இந்த ஆவிக்குரிய பந்தத்தில் இருக்கணுமே ஒழிய கடமையை கழிக்கணும்னு ஆராதனை பண்ணாதீங்க. துபாயில் இருக்கையில் ரொம்ப கெஞ்சி கெஞ்சின்னு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு போங்கன்னு கேட்டாங்க. தேவை இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது, ஆனால் நான் இருக்க முடியாது, இருக்க முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருக்க முடியுமா? வசதியாக நம்மளை வச்சிருக்காங்க, இருக்க முடியுமா? முடியாது. அப்படி இருக்கிறதா இருந்தால் மோசே ஒரு ரட்சகனாக மாறி இருக்க மாட்டான். ஏன் ஒரு பெத்த தாயினுடைய அந்த எபிரெய ரத்தத்தை குடிச்சு அவன் வளர்ந்தான் தெரியுமா? நாளைக்கு அந்த வசதிகள் எல்லாம் அவனை மயக்கி அவனுடைய அந்த ஜனங்களை ரட்சித்து கொண்டு வரணுங்கிற ஸ்தானத்திலிருந்து இவைகள் அவனை தள்ளி கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அவனுடைய உணர்விலேயே அந்த பாசத்தை கர்த்தர் வைத்தார். அதாங்க இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டது. சபைகள் நிறைய இருக்குது. அந்தந்த சபைகளில் நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், இங்கே அவங்க வரணும்னு சொல்லலை, நான் என்ன சபை நாங்கள் அங்கேயே இருங்கம்மா, நல்லா ஆராதிங்க. உங்களுக்கு ஜெபத்தில் நான் வெளியிலிருந்து உதவி செய்கிறேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொருவரையும் ஒவ்வொருத்தர் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருக்காரு. அப்போ தான் உங்கள் கணக்கை என்கிட்ட கர்த்தர் கேட்க முடியும். நீங்கள் 2 வருஷம் என் கையில், இன்னொரு 4 வருஷம் இன்னொருத்தர் கையில், அப்புறம் ஒரு 2 வருஷம் எங்க, நான் உங்களுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? தேவனுடைய பிள்ளைகளே, நானும் உத்தரவாதம் கொடுக்கணும், நீங்களும் உத்தரவாதம் கொடுக்கணும். சபையாக அலைகிற ஆத்துமாக்கள்
ஸ்தாபனமாக போகிற ஊழியக்காரர்கள் செல்லுபடியாக. நம்ம கையில் கர்த்தர் பொறுப்பு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். ஒரு நாள் உங்களை கொண்டு போய் ஒப்படைக்கணும். நாற்று ஒரு தடவை தான் பிடுங்கி நட முடியும். ஒரு தடவை விதைக்கிறோம், அதை பிடுங்கி நடுறோம், திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அதை பிடுங்கி அந்த 3 மாதம் நெற்பயிர் வருகிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை பிடுங்கி நட்டா அந்த அதில் பயிர் வராது. அல்லேலூயா. சொல்கிற சத்தியம் எத்தனை பேருக்கு விளங்குது? இதில் நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா சரியாக இருக்கலாம். நான் அதுக்கு தான் அந்த வெளிநாட்டில் இருக்கிற நம்முடைய விசுவாசிகளுக்கு நான் சொல்கிறது. ஏன்னா மற்றவங்களுக்கும் மற்ற போதகர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அங்கே உன்னைய ஸ்பிரிச்சுவல் ஆர்ஃபன்ஸை விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பெறலை. இன்றைக்கி ஒரு குடும்பத்தை போய் ஆதாயப்படுத்துறதுக்கு நம்ம எத்தனை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ராத்திரியும் பகலுமா போய் எத்தனை நாள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். பிலிப் மனைவி ஜானட் இறந்த பிறகு பாஸ்டமா விசிட்டிங் போகிறதே ராத்திரி அவங்க வீட்டுக்கு 9 மணிக்கு தான் போவாங்க. 9 மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்குமா வருவாங்க? 10, 11, 12, 1 மணி. இந்த உட்காந்துருக்க அவள்கிட்ட கேளுங்க. ஏன் தெரியுமா? ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும்னா ராத்திரியும் பார்க்கக்கூடாது, பகலும் பார்க்கக்கூடாது. தாயை இழந்த பிள்ளைகள் உங்கள் பெரியம்மா பெரியப்பா கையில் ஒப்பு கொடுத்துருக்கு. அவங்க ரொம்ப நல்லவங்க. தன்னுடைய இந்து மார்க்க கொள்கையில் ஒரு போட்டு கூட இந்த பிள்ளைகள்கிட்ட திணிக்கலை. ஒரு நாள் சர்ச்சுக்கு வேணா ஃபோன் பண்ணி, அம்மா இன்னைக்கு சர்ச்சுக்கு இவன் வரமாட்டாங்க, என்ன நீ இவள்கிட்ட பேசுங்க அம்மாங்க. வேறவங்களாக இருந்தால் அதெல்லாம் கிடக்கட்டும், நாங்கள் உன் கூட இருக்கிற வரைக்கும் இந்து கோயிலுக்கு வா, இதை செய்ய, பொட்டு வை, இழுத்து விசுவாசத்தை தொலைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்ததுனால நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே திரும்ப கொடுத்துருவோம். எங்கள் வழிக்கு ஒன்றும் கூட. அவங்க மூத்த மகா அந்த நீங்கள் போகிற கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு நடம் பிடிச்சா, பாஸ்டேயம்மா பெர்மிஷன் இல்லாமல் உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது. எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணிட்டாங்க. உண்டா இல்லையா? நம்ம எப்படி வளர்க்கப்படுகிறோம், எதுக்காக பிரயாசப்படுறோம்? உங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே நிலநிற்கணுங்கிறதுக்காக இல்லையா? அந்த ஆத்துமா உள்ளுக்குள்ளே இருக்கிற அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, வைராக்கியம், வசனம், ஆராதனை, ஆவி, சபை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு ஏதுவாக போய் அப்படியே செத்து போகும். ஒரு சொன்னா பார்த்தீங்களா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதருங்கிற கான்செப்ட் எல்லாம் ஐ டோன்ட் அக்ரி. இங்கிலீஷில் பேசலாம். ட்ரூத் இஸ் ட்ரூத். டுடே there is no one to guide you. உன்னை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னா என்னன்னு 1 மணி நேரம் விளக்கம் கொடுத்துருக்கேன். ராஜா என்கிட்ட கேட்டேன், டேடி இவ்வளவு மூச்சை கொடுத்து இதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறீங்க, do you think that they will be able to understand? இதை புரிந்து கொள்வாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? டே இவங்க புரியலைங்கிறது இட் இஸ் நாட் மை மேட்டர். என் கடமையை நான் செய்யணும், சொல்லணும். நான் யாருன்னா உங்களுக்கு தெரியணும். உன் மீது அக்கறைப்படுகிற ஒருவன் தான் உனக்கு தகப்பனாக இருக்க முடியும். வெவ்வேறு சபைகளில் இருந்து வளர்ந்து அங்கே போய் மொத்தமாக ஒரு சபைக்கு போகிறாங்க. அந்த போதகரும் இப்போ நான் உங்களை வழி நடத்துகிற மாதிரி கண்டிக்கிற மாதிரி அவங்களால கண்டிக்க முடியாது, அது இயற்கை. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், நீ எந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி, உன்னுடைய கடிவானம் இந்த சபையில் இருக்கணும்.
உன் டைத் இங்கே இருக்கணும். உன் காணிக்கை நீ போகிற இடத்துக்கு கொடு, எவ்வளோ வேணாலும் கொடு, அள்ளி அள்ளி கொடு, அது இப்போ பிரச்சனையே இல்லை. ஆனால் உன்னுடைய அந்த அந்த தொடர்பு இந்த சபையில் இருக்கணும்னா இந்த சபையின் அங்கமாக கடைசி வரைக்கும் இருக்கணும். பெங்களூரில் ஆண்ட்ரு போகிறதுக்கு நான் அனுப்புகிற அந்த சர்ச்சில் அந்த பாஸ்டர்கிட்ட போய் ஏதாவது கேட்டால், பிரதர் நீங்கள் உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தான் கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் இந்துவாக இருக்கையில் ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கத்தரை பின்பற்றி போய் எனக்கு இருக்கிற நிலைமை எல்லாம் நாடி நரம்பு எனக்கும் பாசமாக தான் தெரியும். இன்னைக்கும் ஒரு வாரத்துக்கு எப்படி ஒரு அரை மணி நேரம் இல்லை சில நேரம் 1 மணி நேரம் அவன் டியூட்டி ஆஃபில் இருக்கும்போது, பாசியா நான் பேசலாமா, நான் இப்போ டியூட்டி ஆஃபில் இருக்கிறேன், இப்போ தான் நான் ட்ரெயினை விட்டு இறங்கி ரெஸ்ட் ரூமில் இருக்கிறேன், கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட பேசணும், இந்த வாரம் செய்தியை நான் கேட்டேன், என்னென்ன காரியம் என்ன தொட்டது, பேசலாமா, பேசு, டைம் கொடுப்பேன். இல்லையா நான் காரில் ஏறி பிரயாணம் பண்ணும்போது நீ பேசு, இத்தனை மணிக்கு பேசு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவருடைய டைம் ஒருவருக்கு தேவை. உங்களுடைய நேரம் கர்த்தருக்கு தேவை, கர்த்தருடைய நேரம் உங்களுக்கு தேவை, என்னுடைய நேரம் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா, ஆமென். ஒருத்தருக்கு நம்முடைய நேரத்தை கொடுக்கணும். அப்பதான் நம்ம உருவாக்கப்பட முடியும். ஒரு சிற்பி, ஒரு ஸ்கல்ப்டர் ஒரு கல்லை எடுத்து தனக்கு முன்னால் வச்சு எப்படிப்பட்ட உருவத்தை இதில் நான் வடிக்க போகிறேன் என்று ஒரு கல்லை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் பார்ப்பான், மனசில் அதை வரைஞ்சி வச்சுக்கிடுவான். பெரிய உளி எடுத்து தட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு வடிவம் வந்த பிறகு சின்ன உளி எடுத்து தட்டுவான். உன்னை பெரிய உளி எடுத்து தட்டுறதுக்கு நீ இடம் கொடுக்கணும், பெரிய சவுக்கு எடுத்து அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும். சின்ன உளி எடுத்து இந்த மூக்கு ஷேடு இதெல்லாம் வடிவமைக்கிறதுக்கு, உன் கண்ணை வடிவமைக்க எவ்வளோ மைன்யூட்டாக ஊசி மாதிரி ஒன்றை வச்சு தட்டணுங்க, அதுக்கு இடம் இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கை வைத்துங்க. எல்லாத்துக்குமே இடம் இருக்கணும். அது நாங்க தட்டுறது இல்லைங்க, எங்களை ஆண்டவர் கையில வைத்துக் கொண்டு உன்னை தட்டி அவருக்கு பிரியமான உருவமாக அந்த ஆவிக்குரிய நிலைமையிலே என் தேவன் உன்னை வடிவமைக்கிறார். உன்னில் இருக்கிற வேண்டாத பிசிறுகளை அவர் எடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தராங்க ஊழியக்காரனை கொண்டு அப்படியே மெதுவா தட்டி 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 அந்த காரியங்களை எல்லாம் நம்மை செம்மைப்படுத்துகிறார். டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ சாகிறதுக்கு ஏதுவா உங்ககிட்ட இருக்கிறது என்ன, அதை நீ உயிர்ப்பி. ஏனென்றால் உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகளாக காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் போடணும், பலன் இல்லையா, ஜெபத்தில் இரு, ஆண்டவரை தேடு. உனக்கு ஆபத்து வந்த போது நீ ஆண்டவரை தேடின உனக்கு விடுதலை கிடைத்ததில்ல. இப்போ விடுதலை கிடைச்ச பிறகு வேண்டாம் அப்படின்னா இன்னொரு ஆபத்து வரும்போது உனக்கு யார் உதவி செய்வா? அந்த தேவன் உன்னை அப்படி அசால்ட் அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடுவாரு. காரியத்துக்காக ஆண்டவரை தேடாதீங்க, கருத்தா தேடுங்க. ஆண்டவர் இயேசு மேல வைத்த அன்பா தேடுங்க. அதான் நான் சொன்ன, உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனம் இருக்கும்போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார். அது அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய பாசம். அதான் சங்கீதக்காரன் சொன்னா, நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன் என்று சொன்னான். அல்லேலூயா. எப்படி? நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை எல்லாம் நான் விவரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குரபாபா ஹாதியாபா ஹோதி.
செப்பாதியானா சந்தலபரவலரவியார ஆவியானவரும் நீங்களும் ஒன்றித்து இருங்க. எப்பொழுதும் ஆண்டவர் கைக்குள்ள அடங்கி இருங்க. அல்லேலூயா. ஆகவே என்னென்ன நமக்குள்ள சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கு, நேரத்தை கடைப்பிடிக்கிறது இல்லை, தேவனிடத்தில் அன்பு இல்லை, அவரிடத்தில் ஐக்கியமாக இல்லை, வைராக்கியம் இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் எது சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கு? உரசி பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் அவனை ஸ்திரப்படுத்துறதுக்கு, ஏன்னா அவன் 16ஆம் அதிகாரத்தில் வழி தவறி போயிட்டான். கூடா நட்பு கேடாய் முடியும் என்றது போல எகிப்துக்கு போயிட்டு வெளியே வரையில் அவனுக்கு வெகுமதிகளும் வேலைக்காரிகளும் கொடுக்கப்பட்டார்கள். அதை அவன் உதறி தள்ளி இருந்திருக்க வேண்டும். அதை அவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த அந்த விசுவாச நம்பிக்கையும் போயிடுச்சு. அது போனதுனால சாராய் ஆகார சேரும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று யோபுவின் மனைவியை யோபு கண்டித்தானே. எந்த நிலைமையில கண்டிச்சான்? எல்லாவற்றையும் இழந்து சரீரத்தில் வியாதிப்பட்டு ஓடை எடுத்து சுரண்டிக்கிட்டு சாம்பலை மேலே போட்டுக்கிட்டு தெருவில் உட்காந்துக்கிட்டு இருந்தான் பாருங்க. வீடு கிடையாது, அவன் வீடு போயிடுச்சு, பிள்ளைகள் வீடு போயிட்டு, வேலைக்காரர்கள் போயிட்டாங்க, எல்லா ஆஸ்தியும் போயிடுச்சு. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை ஏறு மாடு எல்லாம் போயிடுச்சு. இவ்வளோ போன பிறகு வேலைக்காரன், உண்மையான வேலைக்காரன் கூடவா இருப்பான், எல்லாவனும் போயிட்டான். அப்படி எல்லாம் போனதுக்கு பிறகு மனைவி மட்டும் இருக்கா. அதுவும் அவள் என்ன சொன்னான்னா, இன்னுமான்னு இருந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு, தேவனை தூஷித்து விட்டு ஜீவனை விடும், நீர் எதுக்கு என்ன உயிரோடு இருக்கீரு? அப்போ தான் யோபு சொன்னான், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாது. தேவனுடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 7 நாள் அவன் நிலைமையை பார்த்து 7 நாள் அவன் கூடவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சைலண்ட்டாக. என்ன பேசணுன்னே அவங்களுக்கு தெரியல. அவனுடைய துன்பம் மகா துயரமாக இருந்தது. 7 நாளைக்கு பிறகு தான் வாயை திறந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு தன் மனைவி கிட்ட சத்தம் போட்டான், ஏய் நீ என்ன பேசிகிட்டு இருக்க? ஆனால் ஆபிரகாம், இதோ என் வேலைக்கார அடிமை பெண், இவளை சேரும், இவளால் என் சந்ததி கட்டப்படும். முன்னால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? ஆண்டவர் முன்னால் என்ன சொன்னார்? இவளால் கட்டப்படாதுப்பா ராஜா, உன்னுடைய கற்ப பிறப்பே உனக்கு யாரு சுதந்திரவாளியா இருப்பான். இதோ எலியேசர் என் வீட்டு வேலைக்காரனாக இருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஏற்படுத்த சொல்லி வாசி. இவன் ஆதியாகமம் 15:4. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான், இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சுதந்திரவாளியாவான். அதான் வார்த்தை. இந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கும் போது வார்த்தையை ஏன் கவனிக்கணும்? உனக்குரிய வார்த்தை எப்ப வரும் நீ பார்த்துக்கிட்டு புடி, டிலே ஆயிராத, உன் வார்த்தை கடந்து போயிடும்.
நீ லேட் ஆயிட்ட. டைமிங்கில் ஒரு காரியம் நடக்கலைன்னா எவ்வளவு பதட்டங்கள் நமக்கு. அல்லேலூயா. 28ஆம் தேதி ஒரு காரியம். இந்த 28, 29ஆம் தேதி ஒரு ஹியரிங் வரப்போகுது. 28ஆம் தேதி பதட்டம். 29ஆம் தேதி காலையில் என்ன நடக்க போகுது? டைமுக்கு எல்லா காரியம் கர்த்தர் செய்தாரு. அதனால இன்னைக்கு நிம்மதியா இருக்கும். அல்லேலூயா. ராபர்ட் பழனிசாமி அவங்க வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியத்தை நான் சொல்றேன். 28ஆம் தேதி இருந்த பதட்டத்துக்கும் நேற்றைக்கு ராத்திரி பதட்டமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஏன் தெரியுமா? அந்த குறிப்பிட்ட சில நிமிடத்தில் நடக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் நடப்பித்து முடித்தார். அதனால தான் அவர் எல்லா சகலத்தையும் அதன் நேரத்தில் அதன் காலத்தில் நமக்கு செய்கிற அற்புதமான தேவன். அல்லேலூயா. அந்தந்த நேரத்தில் யார் யாரை கொண்டு என்ன செய்யணும் அதை செய்திருவது. தேவனுடைய வழிகள் நமக்கு புரியாது. சம்பந்தமில்லாதவங்க நமக்கு உதவி செய்வாங்கங்க. அது ஆண்டவர் நம்ம மேலே வைத்த அன்பு. கோடி ரூபா கொடுத்தாலும் அதெல்லாம் நடக்காது. ஆனால் ஏற்ற நேரத்தில் ஒரு ஆளை கொண்டு வந்து கர்த்தர் அதை செய்திருவார். அல்லேலூயா. அதுதான் நம்ம மேலே கர்த்தர் வைத்த அன்பு. அல்லேலூயா. நான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவிச்சிருக்கேன். எனக்கு நான் ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது போன வாரத்துக்கு முந்தின வாரம் திருச்சி கூட்டங்கள், இந்த புதுக்கோட்டை, திருச்சி, மயிலாடுதுறை அந்த கூட்டங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் பணம் நிறைய தேவை. விசுவாசத்தில் என் பாட்டு போயிட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தந்த நேரத்தில் தேவன் அந்த காணிக்கைகளை தந்து அதை கொடுக்கறதுக்கு ஒரு சில நபர்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். நினைத்தே பார்த்திராத அறியாதவர்களை கொண்டு கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்தார். ஏன் தெரியுமா? நமக்கு தெரியாது எப்படி வரும்னா, நான் கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா தேவனுடைய அனுமதியும் வேணும், கிருபையும் வேணும். அந்த அனுமதியும் இல்லை, கிருபையும் இல்லை அப்படின்னா கொடுக்க இயலாது, கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாமல் போயிடும். அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்துரும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்காமல் இருக்கணும்னா விதைக்கிற நேரத்தில் விதைச்சிடணும். அப்போ தான் அறுக்கிற நேரத்தில் நம்ம அறுப்போம். விதைப்பும் அறுப்பும் சீதளமும் மாறி மாறி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை குறித்து நாம் கவனமாக இருப்போம். ஆனால் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய ஊழியக்காரனை குறித்தும் கர்த்தருடைய காரியங்களை குறித்தும் கவனமாக இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? 15 நாள்ல இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார். நீ வானத்தை பார்ப்பா. நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், இந்த நட்சத்திரங்களை எல்லாம் உன்னால என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். இந்த சந்ததி இப்படி இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னாரு. இதெல்லாம் கேட்டுட்டு 16ஆம் அதிகாரத்தில் யாரோட சேர்ந்துட்டான்? ஆகாரோட சேர்ந்துட்டான். 16ஆம் அதிகாரம் முடிவில் 86 வயசுல என்ன வந்துட்டு? ஒரு இஸ்மவேல் பிறந்துட்டான். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில்
அவனை கடுமையாக கர்த்தர் எச்சரித்தார். எனக்கு முன்னால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்னால் நடந்து கொண்டு நீ எப்படி இரு? உத்தமனாயிரு. கடுமையான துணியில கர்த்தர் அவனை எச்சரித்தார். அந்த உத்தமனாயிருங்கிற வார்த்தையை நான் விளக்கியிருந்தேன். அதுக்கு 3 அர்த்தம் இருக்கு. எபிரேய வார்த்தைக்கு 3 அர்த்தம். முற்று பெற்ற, அது முழுமையடைந்த அல்லது முழுமை பெற்ற, குற்றமற்ற, குற்றம் சாட்டப்படாத, சரியான அப்படிங்கிற அர்த்தம் அந்த ஒரு வார்த்தைக்கு. இந்த உலகத்தில் உங்களை என்னையும் கர்த்தர் எப்படி இருக்க விரும்புகிறாருன்னா, விசுவாசத்தில் முழுமை பெற்றவர்களாக இருக்கணும், சரியாக இருக்கணும், எந்த விதத்தில் யாராலையும் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். ஒருத்தரை நம்ம விரலை நீட்டி என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க வாயை திறந்தே, குற்றம் சாட்டக்கூடாது. அப்படி மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படாத அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். அதான் நம்முடைய யோக்கியத்தனம். அல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தையில் பல அர்த்தம். அப்போ முழுமை பெற்ற அப்படின்னா என்ன? விசுவாசத்தில் நீ முழுமை பெற்றவனா இருக்கலப்பா. இதுவரை விசுவாசத்தில் ஆபிரகாம் முழுமை பெற்றவனாக இருக்கவில்லை. என்னைய நம்பி நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தல்ல, அது ஓகே, நான் உன்னை பாராட்டுறேன். ஆனால் சாராள், நீ எகிப்துக்கு போயிருக்கக்கூடாது, அங்கே போயிட்ட, அதில் ஒரு தோல்வி, அங்கே ஒரு பாயிண்ட்டு. சாரா ஆகார கொடுக்கும்போது நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் என்கிட்ட இப்படி பேசியிருக்காரு. சென்னையில் ஒரு ஊழியக்காரரு, ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாராம், நான் உனக்கு ஒரு புது கார் தருவேன், ஒரு ஆள் அந்த கார் சாவியை கொண்டு உன் கையில் கொடுப்பாங்க அப்படின்னு. ஒரு சில மாதம் கழித்து 10 லட்சம் ரூபாய் ஒருவர் கொண்டு அவர் கையில் கொடுத்து, பாஸ்டர் கார் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு கொடுத்தார். உங்கள் கார் பழசாக போச்சு, நீங்கள் ஒரு புது கார் வாங்குங்க அப்படி. அவர் சொன்னாராம், வேண்டாம் பிரதர், ஐ எம் சாரி, நீங்கள் கொண்டு போங்க. பாஸ்டர் 10 லட்சம் இருக்குது இதில் கார் வாங்குறதுக்கு, எனக்கு வேண்டாம், நீங்கள் கொண்டு போங்க. அவர் கொண்டு போயிட்டார். ஒரு மாதம் கழித்து கர்த்தர் அந்த ஆள்கிட்ட சொன்னாராம், உன்னைய கார் வாங்கி சாவியை தானே கொண்டு போய் கொடுக்க சொன்னால் 10 லட்சத்தை கொடுத்துட்டு கடமையை கிடைக்கிது பாக்கியா. உடனே அவர் கம்பெனியில் போய் ஒரு கார், வோல்க்ஸ்வாகன் பென்டோ காரை புக் பண்ணி சாவி எடுத்துக்கிட்டு பாஸ்ட் வீட்டு முன்னால் நிற்காரு. பாஸ்டர் பாஸ்டர், என்ன பிரதர், இந்தாங்க சாவி. அதே ஆள் 10 லட்சம் கொண்டு வந்த விசுவாசி இப்போ ஒரு கார் சாவியை கொண்டு கொடுக்காரு. அவர் உடனே அதை வாங்கி, கர்த்தாவே நீர் எனக்கு சொன்னபடி நடந்ததற்காக தோத்திரம், இந்த சகோதரரை ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி, காரையும் ஜெபம் பண்ணி சாவியை வாங்கிட்டார். இப்போ தான் அவர் கேட்டாராம், ஃபஸ்ட்டு 10 லட்சம் நான் கொண்டு வந்தால் வாங்க மாட்டேன்ட்டீங்க, சாவியை வாங்கிட்டீங்கன்னு. எனக்கு கர்த்தர் சொன்னது சாவி தான் உனக்கு வரும், 10 லட்சம்னு எனக்கு கர்த்தர் சொல்லலை. நான் கர்த்தர் சொன்னதுன்படி செய்கிறவன் பிரதர் அப்படின்ன உடனே, சாரி பாஸ்டர், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் தப்பு பண்ணீங்க, என்னை தப்பு பண்ண வச்சிங்க, ஆனால் நான் அதற்கு உடன்படலை. அல்லேலூயா. உன் கற்பப்பிறப்பாகிய அவனே உனக்கு சுதந்திரமாளி, இந்த வானத்து நட்சத்திரத்தை போல இருப்பான் அப்படின்னு சொன்னால், அந்த கற்பப்பிறப்பை, சாராளுடைய கற்பம் செத்தாலும் சரி, இவனுடைய சரீரம் செத்தாலும் சரி, இந்த 2 பேருக்கும் ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். அதனால தான் சொன்னா, நான் சர்வ வல்லவர். நல்ல கை தட்டுங்க, செத்த கை தட்டி தட்டக்கூடாது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப இந்த இடத்துல அவனுடைய விசுவாசம் முழுமை பெறவில்லை. அவனுடைய விசுவாசம் அறகுறையான விசுவாசமா இருந்துச்சு. அல்லேலூயா. அவன் எப்படி பார்த்து, இவங்க 2 பேரும் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா,
குழந்தை வரும்னு சொல்லியிருக்காருல்ல, இப்போ குழந்தை வரப்போகுது. எப்படி வரப்போகுது? இட்ஸ் இன் அ ராங் வே. தவறான வழியில் குழந்தை வரப்போகிறது. தட் இஸ் நாட் அக்செப்டபிள் பிஃபோர் காட். God will not do it in a wrong way when he promised in different way. வித்தியாசமாக அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கும் போது தவறான இன்னொரு விதத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் மாட்டாரு. அவர் சொன்ன விதத்தில் அப்படியே நீ நம்பினால் அப்படியே கர்த்தர் உனக்கு அந்த அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்தில் குழந்தை இல்லைங்கிற குறை இருக்கு, ஓகே. இப்போ ஆகார் மூலமாக குழந்தை வந்துருச்சுது, குறை நீங்கி விட்டது. அதோட என்ன வந்துருச்சு? குறை நீங்கிட்டு அதோட குடும்பத்துக்குள்ள என்ன வந்துட்டு? இஸ்மவேல் பிறந்த பிறகு அந்த குடும்பத்துக்குள்ள என்ன வந்தது? குழப்பம் வந்துச்சு. குறை தீர்ந்தது, ஆனால் குழப்பம் வந்தது. ஒன்று போயிட்டு ஆனால் இன்னொன்று வந்துருச்சுது. குறையோடு இருந்த மகிழ்ச்சி கூட இப்போ அந்த குறை நீங்கின பிறகு இல்லை. ரெண்டு பேருக்குள்ளேயும் குழப்பம். ஆகாருக்கு குழப்பம், ஆபிரகாமுக்கு குழப்பம், இஸ்மவேலுக்கு குழப்பம், ஈசாக்குக்கு குழப்பம், ஆபிரகாமுக்கு குழப்பம். ஆமென். அல்லேலூயா. கவனம். குறை நீங்கும், ஆனால் குழப்பம் வந்துடும். ஜாக்கிரதை. குறுக்கு வழியில் எதையுமே செய்யாதீங்க. குறுக்கு வழியில் செய்யாதீங்க. நான் அனுபவத்தோடையே நிறைய விஷயங்களை உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். இனி 1978 நல்ல வசதியான ஒரு ஊழியத்தில் கொண்டு போய் என்னை இருத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. என்கிட்ட கேட்டாங்க. 78 ஒரு ஸ்கூட்ரு, அப்போமே 2000 ரூபா சப்போர்ட்டு, நல்ல வசதியான ஒரு ஊழியம் உனக்கு இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்ன அந்த வசதியை பெறுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. நான் 20 வருஷம் சஃபர் பண்ணேன், கஷ்டப்பட்டேன். ஆனால் நிறைவாக இருந்தேன். ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருந்தார். நான் வழி தவறவில்லை, குறுக்கு வழியில் போகலை. தேவ சித்தமில்லாத இடத்துல போய் சித்தமில்லாத ஊழியத்தை நான் செய்யவில்லை. அவருக்கு சித்தமான இடத்திலே அவருக்கு சித்தமான ஊழியத்தை செய்ய என்னை காப்பாற்றினார் அந்த இடத்துல ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். இது முழுமை பெறலை அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது, குற்றமற்றவன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபடியினால் கர்த்தருடைய பார்வையிலே அவன் குற்றமற்றவனாய் இருக்கவில்லை. இப்ப அவன் குற்றம் சாட்டப்படுறான். 99 வயசுல எச்சரிக்கிறார் ஆண்டவர், நீ உத்தமனாயிரு, எனக்கு முன்னால நட. அப்படின்னா எனக்கு முன்னால் நீ நடக்கல, நான் சர்வ வல்லவர்னு நீ விசுவாசிக்கல, எனக்கு முன்னாலேயும் நடக்கலை, நான் உன்னை குற்றப்படுத்துகிறேன், ஜாக்கிரதை, உத்தமனாயிரு. குற்றம் சாட்டப்படாத மூணாவது அர்த்தம், அல்லது சரியான. கர்த்தருடைய பார்வையில் குற்றம் சாட்டப்படாத அல்லது சரியான ஒரு நிலையில் ஆபிரகாம் இருந்தான்னா இல்லை. சாராள் சொல்ல கேட்டான், ஆகாரோடைய சேர்ந்தான், இஸ்மவேல் பிறந்தான், குடும்பத்தில் ஒரே பிரச்சனை. நல்ல பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிற குடும்பத்தில் சில நேரங்களில் நம்மளை அறியாமலே குழப்பங்கள் வந்துடும். ஏன் குழப்பம் வந்தது? நீ என்ன பண்ண முன்னால, அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணியிருக்க? உட்கார்ந்து யோசி. இந்த குறைவுக்கு காரணம் என்ன? இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? உட்கார்ந்துருந்தோம் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, என்னை காட்டுங்க முதல்ல, நான் திருந்துறதுக்கு. என் தவறுகளிலிருந்து நான் திருந்தணும், என் குறையிலிருந்து நான் திருந்தணும். அல்லேலூயா. சில கந்தரா தூருவிலா ரக்கமாதியா சராதியாந்தா குரவியா லக்கல தப்பத்தியா ஊரத்தியானா குரதியான கமா அந்த ரக்கமா. மகனே, உன்னை இப்பொழுது கர்த்தர் நினைக்கிறார். மகனே, உன்னோடு கர்த்தர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். கிரா கரா தாரா தூராய்க்கே
மிவா கப்பத்தோபியாக்கராய் தலிமிலாரா கந்தரரபோஷமனா. தேவனுக்கு நீ செவி கொடு. விலாரலர தானர கமர ஷலரபியாரபத் மும்பர்ரி மாதுரு விலா கர கோப்யாதி சிரமன் தாக்கர ஷல்லுரபியாரா அம்பர் ரபலன கமத்தானன பௌஷபரபலரம ஆரபலாந்தர ரூதரடியான மசலரபியாரபக்கம தீமரலாரியானா கரத்தியானா ராதியா. ஆவியை உணரத்தக்கதான நிலைக்கு வா. கரக்காலரகஷ்யாரபலபா. பறக்க பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எதை யோசித்து கொண்டிருக்காத. உனக்குள்ளே தேவன் தன் ஆவியை அனுப்பும் போது கைதட்டி வரவேறு. வாயை திறந்து தோத்திரம் பண்ணு. தகப்பனே தோத்திரம், என்னை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே தோத்திரம். கைதட்டி வரவேறு மகனே மகளே, கைதட்டி வரவேறு. தேவ சமூகத்தில் நின்று கதறது காரணம், இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணுறது காரணம் என்ன தெரியுமா? இந்த குறித்த நேரத்துக்குள்ள கர்த்தர் கிரியை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். ஒரு ஆராதனையில் ஆவியானவருடைய அசைவு இல்லைன்னு வைங்களேன், ஏமாத்தமாக போயிடும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஆராதனையிலையும் கதறதும் கத்துறதும் ஜெபிக்கிறதும் கேட்கறதும் ஏங்குறது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இங்கே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எனக்கு இடைவெளி வந்துடும். நீ ஆவிக்குள்ள இல்லைன்னா உன் ஊழியக்காரருக்கு உனக்கு கேப் விழுந்துடும். அல்லேலூயா. கேக்குதா நான் சொல்றது? கர்த்தருக்கு உனக்கு இடைவெளி வரக்கூடாது, சபைக்கு உனக்கு இடைவெளி வரக்கூடாது, ஊழியக்காரனுக்கு உனக்கு இடைவெளி வரக்கூடாது. நெருக்கமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளம் கொழுந்து விட்டு எரியணும். வார்த்தையை கேட்கும்போது, வசனத்தை கேட்கும்போது உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்து தானாய் நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னை நீ மறந்துட்டியா? சாராள் கற்பம் செத்து போச்சு, அதனால எனக்கு சாராள் மூலம் குழந்தை வராதுன்னு நினைக்கியா? அதனால தான்டா நீ ஆகாரம் சேர்ந்த. அல்லேலூயா, ஆமென். சாராள் வந்து உன்கிட்ட சொன்னால, இந்த வேலைக்கார பெண்ணை சேரும், அவள் மூலம் என் சந்ததி கட்டப்படும் என்று சொன்னால. அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும்? எனக்கு கர்த்தர் வேற மாதிரி சொல்லியிருக்காரு சாரா, உன் கற்பத்தில் தான் ஆண்டவர் குழந்தைய கொடுக்கன்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன இன்னொருத்திய குழந்தையாட்டு விட்டுக்கிட்டு இருக்க? ஜாக்கிரதை, உடம்புக்கு எப்படி வருது அப்படின்னு 2 ஏச்சியிருக்கணும். இவன் புத்தி மழுங்கிட்டு, விசுவாசம் மழுங்கிட்டு, தேவனுடைய வல்லமை விசுவாசிக்க முடியலை. சாரால் கூட சேர்ந்து இவன் புத்தியும் மழுங்கிட்டு. அதுதான் மனைவிமாரும் ஜாக்கிரதையாக இருங்க, புருஷன்மாரும் ஜாக்கிரதையாக இருங்க. புருஷனுடைய விசுவாசத்தை மனைவிமார் கெடுத்துறாதீங்க, மனைவி விசுவாசத்தை புருஷனும் கெடுத்துடக்கூடாது. அந்த விசுவாசத்தை கெடுத்து தேவையில்லாத வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விசுவாசம் கெட்டு போகும். அதுக்கு தான் ஆம்பளைய அந்த குடும்பத்தில் தலைவனை வச்சுருக்கேன். மனைவி இதை சொல்லுதா, இதை கேட்கலாமா கேட்கக்கூடாதா? யோசிக்காத கணவன் கடைசி வரைக்கும் சீரழியத்தான் செய்யணும். யோசிக்காத மனைவியும் கடைசி வரைக்கும் சீரழியத்தான் செய்யணும். சாராளை கொண்டு வந்து ஆகாரை கொண்டு வந்து நீட்டும் போது கர்த்தர் எனக்கு வேற மாதிரி சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க, நம்பிக்கையாக இருக்கேன். என்ன தெரியுமா?
ஒன்று கர்த்தர் பொறுக்கி பொறுக்கி ரட்சித்து நம்ம சபைகளை கொண்டு வந்து சேர்ப்பார். நீ ஆத்துமாக்களை போய் சந்தித்து சுவிசேஷம் சொல்ல, இல்லைன்னா உன் விசுவாசம் மங்கி போயிடும், உன் ஜீவியமும் மங்கி போயிடும். ஆத்தும ஆதாயம் பண்ணாத விசுவாசின் ஜீவியம் மங்கி போயிடும். நீ திரும்ப திரும்ப ஆத்மாவை ஆதாயம் பண்ணிக்கிட்டு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இரு. 10 பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணு. அப்பந்தான் உன் ஜீவியம் பிரகாசமா இருக்கும். நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலனாலும் எனக்குள்ள ஒரு வெறுமை தோன்றும். ஒரு நாள் நான் பிரயாணம் பண்ணாவிட்டாலும் எனக்குள்ள ஒரு வெறுமை வரும். எனக்கு தினந்தோறும் பிரயாணமும் பண்ணணும். தினந்தோறும் போய் எனக்குள்ள கத்த தந்த பொக்கிஷத்தை நிறைய இருதயங்களில் கொட்டிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ பெற்ற நன்மையை போய் 4 வீட்டில் சொல்லு. ஆத்துமா ஆதாயம் பண்ணு. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எனக்கு ஒரு ஆத்மா வேணும், கதறு, கேளு, கெஞ்சி கத்த தருவாரு. அல்லேலூயா, ஆமென். எதிர்த்து நிற்க தவறி விட்டான். குழந்தை ஆசையால் மதி இழந்து விட்டான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் ஆழத்தை அவனால் புரிய முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பானவனை உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை சந்தேகப்படாத அளவுக்கு அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்து இருந்திருக்கணும். அவன் விசுவாசிக்கலை. பல நேரங்களையும் தேவனுடைய சர்வ வல்லமையை நம்ம மறந்துடுறோம், சந்தேகித்து விடுகிறோம், அல்லது அவிசுவாசம் நம்மை பற்றி கொள்கிறது. மத்தேயு 21, 21, 22 ஆண்டவர் சொன்னார், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்தது நீங்கள் செய்ததும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. மத்தேயு 21, 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். அல்லேலூயா. அவைகளை அவர் அவர்களை நோக்கி, மார்க் 4:40, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? கர்த்தர் கேட்கிறாரு, ஏன் உனக்கு, சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் மார்க் 5:36, 35, 36, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனான், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மகளே, உனக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீ பயப்படாத, விசுவாசத்தோட இரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. என் ஆண்டவர் உனக்காக அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் மீதி உள்ளதை அடுத்த வாரத்தில் நான் பேசுகிறேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கை கோர்த்து, இந்த தேவனுடைய மகன் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கான், கர்த்தர் சீக்கிரத்தில் அதிலேருந்து விடுவிக்கணும். கொஞ்சம் எல்லாரும் கை கோர்த்து கொண்டு செபிங்க பார்ப்போம்.